சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதம் 5ஆம் நாள், பௌர்ணமி திதி இன்று மதியம் 3:47 வரை. உத்திராடம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 12:14 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் அப்படியே சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அல்லது சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செய்து அதன் மூலமான நல்ல பல விளைவுகளை அனுபவிக்கக்கூடிய, பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருக்கக்கூடிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஒரு கிரேட்டுன்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஏதேனும் ஒரு அந்தஸ்து, கௌரவம், புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. எல்லாத்துலேயும் ஒரு பெருமித உணர்வு, சாதிக்கக்கூடிய அமைப்புகள், சாதித்து விட்டோம் என்கின்ற அமைப்பு, சாதிக்க போகிறோம் என்கின்ற நிலைமை இன்றைக்கு மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. தொழில் மேன்மைகள் மிக அருமையாக இருக்கும். எந்த தொழிலில் இருக்கிறீங்களோ, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்களோ, தொழிலில் இருக்கிறீங்களோ, வேலையில் இருக்கிறீங்களோ, அனைத்திலுமே மிக உன்னத அமைப்புகள். நம்பர் 1ன்னு சொல்கிறோம் இல்லையா, நான் அந்த இடத்துல நம்பர் 1 ஆகணும், எனக்கே ஒரு பதவி, புகழ் போன்றவைகள் கிடைக்கணும். ஒரு புகழ் கிடைச்சதுக்கப்புறம் அப்படியே காசு பணம் பின்னாடியே வந்துடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு உயரிய நன்மதிப்பை பெற வேண்டும், உயர்ந்த அளவில் வருமானத்தை பெற வேண்டும் என்கின்ற எல்லா கொள்கை அமைப்புகளிலும் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு இன்னும் சிறப்பாக சொல்லணும், அவங்கவுங்க படிப்பிற்கு தகுந்த மாதிரியான வேலைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய பணி அழுத்தங்கள், மன அழுத்தங்கள், நைட் ஷிஃப்ட் போக வேண்டியிருக்கு, அல்லது இந்த இடத்துல இவ்வளவு தூரமாக போக வேண்டியிருக்கு, பக்கத்திலேயே வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும், இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இளம் வயது பெண்கள் எல்லோருக்குமே உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப வேலை, தொழில் அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாகவும், கையில் ஒரு மாதிரி ஆயுதத்தை வைத்து தொழில் செய்யக்கூடிய, ஒரு டெய்லரிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அல்லது ஒரு ஸ்பேனரு, மெக்கானிக்கு, இந்த மாதிரியான வேலைகளை ஒரு இரும்பு ஆயுதத்தை வைத்து செய்யக்கூடிய அனைத்து வேலை தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர் பெருமக்கள் எல்லாருக்குமே நல்ல அளவில் ஒரு மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய, நிலைத்த வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு பௌர்ணமி சந்திரன் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தை வழி நன்மைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாள். பூர்வீகத்தில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, பூர்வீகத்துக்கு திரும்பி வந்துடணும்னு நினைக்கிறவங்க, தாய்நாட்டுக்கு திரும்பி வந்துடணும், ஒரு மாநிலத்துக்கு திரும்பி வந்துடணும்னு தூர இடங்களில் இருக்கிறீங்க பாருங்கள், வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்களில் இருக்கிறீங்கள, அவங்களுக்கெல்லாம் தாய் தமிழகத்துடைய ஞாபகம் வரக்கூடிய அமைப்பு. தமிழ்நாட்டிற்குள்ளேயே இடம் மாறி இருப்பவர்களுக்கு சொந்த ஊர் பற்றிய நினைவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை, குலதெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ரொம்ப நாளாக நிறைவேற்ற முடியாத ஒரு அமைப்புகளை இன்றைக்கு செஞ்சிடணும், அல்லது பிள்ளைக்கு ரொம்ப நாளாக காது குத்தலை, மொட்டை அடிக்கலை, இந்த மாதிரி ஒரு வீட்டில் இளம் கன்றுகளுக்கு எந்த விதமான நல்ல விஷயத்தையும் செய்ய முடியவில்லை என்கின்ற ஒரு மாதிரியான சோக அமைப்புகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே, சிறுவர் சிறுமியர்களுக்கு அவர்களுக்கே உரிய அந்த காதணி விழா போன்றவைகளை நடத்துவதற்கான அடிப்படை அம்சங்களை ஆராயக்கூடிய, அதற்கான தேதிகளை குறிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா, இதுவரைக்கும் அப்பா அம்மாக்களோடு இருந்து வந்த முரண்பாடுகள் அப்படியே களையக்கூடிய தன்மைகள் இந்த நாளுக்கு நிச்சயமாக உண்டு. சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும். கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு ரொம்ப பெரிய அளவில் கிளிக் ஆகும். ஒரு தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய அமைப்பு, ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய சிவாலயங்கள், வைணவ தலங்களில் போயிட்டு நம்மளே ஏதாவது ஒன்றை உதவியாக செய்யக்கூடிய நிலைமை என அனைவருக்குமே ஒரு சிறப்பான தோற்றங்கள், நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைகின்ற சந்திராஷ்டம நாள். ஆனால் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார், கூடவே அங்கே குருவின் பார்வையும் இருக்குது இல்லையா, சர்வ நிச்சயமாக சுப சந்திராஷ்டமமாக இருக்கும். இன்றைக்கி பாருங்களேன், கொஞ்சம் தலைகீழ் மாற்றங்கள் தெரியும். சந்திராஷ்டமம்னாலே டென்ஷனாக இருப்போம், அப்படி இருப்போம், இப்படி இருப்போம், கொஞ்சம் காசு பணம் வராது, நஷ்டம் வரும், அப்படி இப்படின்னு சொல்லப்பட்ட நிலைமையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வரவு வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. தனாதிபதி 2ஆம் வீட்டில் மறைந்திருந்தாலும்
குருவின் பார்வையில் தன்னுடைய வீட்டையே பார்க்குறாரு இல்லையா? அப்போ 8ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி தொடர்புகள் வந்துவிட்ட இந்த நிலைமையில் கண்டிப்பாக பணம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். புதையல் கிடைக்கக்கூடியது, லாட்ரி டிக்கெட் கிடைக்கக்கூடியது, எதிர்பாராத பங்குச்சந்தை அதிர்ஷ்டங்கள் வரக்கூடியதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு நாளில் தாங்க. விதின்னு ஒன்று இருந்தால் விதி விலக்குன்னு கண்டிப்பாக ஒன்று எல்லா சாஸ்திரங்கள்லையும் இருக்கு இல்லையா? அது மாதிரியாக இன்றைய அமைப்புகள் இந்த வருடத்திலேயே ஒரு சுப சந்திராசிரமமாக குருவின் பார்வையில் பௌர்ணமி சந்திரனாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு மிதனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு தொட்டது துலங்கக்கூடிய நல்ல சந்திராசிரமமாகவே இந்த சந்திராசிரம அமைப்பு இருக்குங்க. இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவர் வாழ்க்கையில் பின்னால் ரொம்ப உதவக்கூடியவராக, உறவாக மாறக்கூடியவராக, நட்பாக மாறக்கூடியவராக இந்த நாளில் கண்டிப்பாக அமைவார். பயணங்கள் இன்றைக்கு இனிமையாக இருக்கும். எதிலும் கொஞ்சம் ஒரு மாதிரியான திட சிந்தனை இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும். 8இல் சந்திரன் மறைந்தாலும் கூட அவர் ஒளித்தன்மையோடு இருப்பதால் அனைத்தும் அப்படியே சுபமாக நல்ல விஷயமாக சாதாரண நாளை விட மேம்பட்ட ஒரு சந்திராஷ்டிரமமாக நல்ல சந்திராஷ்டிரமமாக அமைந்திருக்கிறது மிதுனராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு பௌர்ணமி சந்திரன் இன்றைக்கு ராசியை பார்க்கக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய ராசிநாதனே சந்திரன் தான். ராசிநாதன் இன்றைக்கு ராசியை பார்க்கிறார். அவரையும் இன்றைக்கு குரு பார்க்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய யோக அமைப்பு. ஆக எல்லாவற்றிலும் ஒரு நிலையில் இது வரைக்கும் கீழே போயிருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கு மேலே வருவதற்கான வாய்ப்புகள் தெரிந்து அந்த வாய்ப்புகளை அப்படியே நீங்கள் பிடிச்சிக்கிட்டு மேலே வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கடகராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தினால கடுமையான துன்பங்கள், மன உளைச்சல்களில் காசு பணம்லாம் இருக்கத்தாங்க செய்யுது. ஏதோ ஒரு காரணம் தெரியாமல் பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஒரு மன உளைச்சலாகவே இருக்குது. இந்த வயதிற்கேற்ற வகையில் இது எதுவுமே எனக்கு கிடைக்கல, வேலை தொழில் சரியாக இல்லை, ஒரு வாழ்க்கை துணை சரியாக அமையலை, குடும்பம் நடக்குமான்னு தெரியல, குடும்பம் அமையுமான்னு தெரியல, பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்றாக இல்லை, அல்லது உடல் ஆரோக்கியம் நன்றாக இல்லை, மன நன்றாக இல்லை, இந்த மாதிரியான குழப்ப அமைப்புகளில் கலக்க நிலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவி பிரிவினைகள் போன்றவைகள் இருந்தவர்கள், நட்புகளினால துரோகங்களை அனுபவித்தவர்கள், சமீப காலத்தில் நம்பிக்கை துரோகத்தின் அடிப்படையில் பணத்தை இழந்தவர்கள், அல்லது சில நிலைகளில் பேராசை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சும்மா தாங்க தேவையில்லாமல் ஆசைப்பட்டுட்டேன், இந்த ஆசைப்பட்டிருக்கக்கூடாது என்று கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கிறவங்க எல்லாமே அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் ஒளிச்சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு. 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் நல்ல பலன்களை உபசயஸ்தானங்கள்னு சொல்லுவோம், ஜெயஸ்தானங்கள்னு சொல்லுவோம், வெற்றி ஸ்தானங்கள் இவை. ஆக வெற்றி கிடைக்கப் போகிறது. அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல குடும்பத்தில் வெற்றி, வேலையில் வெற்றி, தொழிலில் வெற்றி, நட்பில் வெற்றி, வெளியில் போகக்கூடிய அமைப்புகள் அத்தனையினையும் மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். எதிரிகள் இன்றைக்கு மனம் மாறி உங்கள் பக்கம் வரக்கூடிய நாளுங்க இன்றைக்கி. ஒரு நண்பர் தெரியாதனமாக ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டார், அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அல்லது ஒரு எதிரி நமக்கு நண்பராக வரக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி தலைகீழ் மாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலை. இவரை வாழ்நாள் முழுக்க நான் கிட்டேயே சேர்க்கக்கூடாது என்கின்ற நிலைமையில் அவரை இன்றைக்கு அருகே சேர்த்து அவர் உங்களுடைய விசுவாசியாக மாறி அந்த விசுவாசம் வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய அமைப்பு. ஒரு எதிரியாக இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு அவர் இதாக இருந்ததில்லை, இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு விசுவாசமாக இருக்கிறார் என்கின்ற மாதிரியான தலைகீழ் மாற்றங்கள், தலைகீழ் தோற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஆரோக்கியங்கள் நல்ல விதமாக இருக்கும். ஒரு 60-70 வயது தாண்டினவர்களுக்கு கூட ஒரு 10 வயது குறைந்தாற் போல சிம்மராசிக்காரர்களுக்கு சரியான மருத்துவம், நல்ல மருந்துகள், எந்த மருத்துவம் சரியானது, ஆயுர்வேதமா, அலோபதியா அல்லது சித்தாவா, எந்த மருத்துவத்தை நம்ம கை கொள்ளலாம் என்கின்றதில் குழப்பங்கள் தீரக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய, அவரவர் வயதிற்கேற்றாற் போல நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல ஒளிச்சந்திரன், பௌர்ணமி சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய, பிள்ளைகளால் சந்தோஷம் இருக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு. பிள்ளைகளுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய நாள். இன்றைக்கு அப்பா அம்மா நீங்கள் பிள்ளைங்களுக்கு செய்வீங்க, பிள்ளைங்க அப்பா அம்மாவை எதிர்பார்க்காமல் திருப்பி அவர்களுக்கு செய்யக்கூடிய, ஒருவருக்கு ஒரு மாதிரியான பலன், இன்னொருவருக்கு ஒரு மாதிரியான பலன், வயதிற்கு ஏற்றாற் போல அதிர்ஷ்ட நிலைமைகள் கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசிக்காரங்க எல்லாருக்குமே. இன்றைக்கு ஒரு நிலையில் 11ஆம் இடத்தை இன்றைக்கு லாபாதிபதி வலுத்து பார்க்கிறார். லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள், உழைப்பவர்கள் அனைவருக்குமே உழைப்பின் அருமையை நீங்கள் மற்றவருக்கு சொல்லி காட்டக்கூடிய அளவிற்கு, நான் ஒன்றும் இதாக இல்லைங்க, நான் கஷ்டப்படுறேன், நான் சம்பாதிக்கிறேன்,
புரியுதுங்களா? எல்லா ஒரு நிலைமைகள்லையும் என்னுடைய உழைப்பு பிரதானமாக இருக்கிறது. நான் எவரிடமும் போய் கையேந்தவில்லை. என்னுடைய உடலை வருத்தி மனதை வருத்தி நான் என்னுடைய குடும்பத்திற்காக உழைக்கிறேன் என்கின்ற பெருமிதத்தை கன்னிராசிக்காரர்கள் கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அப்படியே அமைந்திருக்கிறது. 5-11ஆம் பாவகங்கள் எப்போவுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதிலும் குறிப்பாக நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும். ஒரு கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுறவங்க, கல்யாணம் சுபகாரியங்களுக்காக ஒரு அனைத்தையும் எடுத்து செய்யக்கூடியவர்கள், கல்யாண சமையல்காரர்கள், பெரிய பெரிய ஹோட்டல்களில் தலைமை சமையல்காரன் சொல்லப்படக்கூடிய செஃப் சர்வீஸில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலங்களில் வேலை தொழில் அமைப்புகளில் இருந்து வந்த பண நெருக்கடி, சம்பள நெருக்கடி, பணி அழுத்தம் போன்றவைகள் அத்தனையும் விலகி வேலை செய்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கக்கூடிய நிறைவான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வியாபார பெருமக்களுக்கு இன்றைக்கு தொழில் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கு தான் மிஞ்சும் என்கின்ற அமைப்பிற்கூட இன்றைக்கு விவசாய பெருமக்களுக்கு அப்படி இல்லாமல் ஒரு நிலையில் விவசாயம் கை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே சமூகத்தின் பலதரப்பட்ட அமைப்புகளும் நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில், கல்வி சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சுக பிரயாணங்கள் அமையக்கூடிய நாள்னு கூட இன்றைக்கு சொல்லலாம். குடும்பத்தோடு சேர்ந்து வருவது அல்லது ஒரு தொழில் நிமித்தமாக ஒரு ஷார்ட் பிரயாணம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 100-200 கிலோமீட்டருக்குள்ளே போயிட்டு வர்றது, அதன் மூலமாக வேலையோ தொழிலோ கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அரசு வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இளைய பருவத்தினருக்கு அதற்கான முன்முயற்சிகள் அத்தனையும் பலிக்கக்கூடிய தன்மை, சில பல வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய நாளென ஒரு சிறப்பான நாளாக இளைஞர்களுக்கு இந்த நாள் கண்டிப்பாக அமையும். மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரக்கூடிய நல்ல நாளாக, கல்வி மேன்மை இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்படிப்பு என்னங்க படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எந்த காலேஜில், எந்த யூனிவர்சிட்டியில், எந்த ஊரில் போய் படிக்கலாம், இங்கேயே தங்கி படிக்கலாமா, வெளிமாநிலம் வெளிநாடு போகலாமா என்கின்றதில் இதுவரைக்கும் பெற்றோர்களோடு இருந்து வந்த கருத்து வேற்றுமை அத்தனையுமே பள்ளி கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படியே ஒருமித்த உணர்வாக பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறத அம்மா அப்பா ஏற்றுக்கிறதும், அம்மா அப்பா சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிறதுமான ஒரு சிறப்பான நாளாக துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இந்த 4ஆம் இடத்தினுடைய சுப பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே இப்போது சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் இன்றைக்கு ஒளிச்சந்திரன் அமர்ந்து பாக்கியத்தையே பார்க்கிறார். 3, 9ஆம் இடங்கள் இன்றைக்கு வலுத்து இருக்கிறனால குடும்பம் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. அதுலேயும் கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு ஆனந்தங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அம்மாவளி சொந்தங்கள் எல்லாருமே நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய தன்மை, தாய்மாமன் உறவு இன்றைக்கு நல்ல வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு, சித்தி பெரியாமாக்கள் போன்றவர்கள் இன்றைக்கு இன்னொரு அம்மாக்களாக செயல்படக்கூடிய அமைப்பு. ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா அம்மாவோட பிறந்தவங்களும் ஒரு மாதிரி பார்த்தா அம்மாவுக்கு இணையானவராக அம்மானு கூப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் எல்லோருமே இன்றைக்கு தாய்க்கு நிகரான ஒரு அன்பை நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் உண்டுங்க. அம்மா கிட்ட ஒரு சம்மதத்தை வாங்குவதற்கு இன்றைக்கு இந்த நாளை விருச்சிகராசிக்காரர்கள் கண்டிப்பாக உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய வயதிற்கேற்றாற் போல ஒரு விருப்பம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த விருப்பத்தை இப்படி சொன்னால் எப்படி சொன்னால் இந்த மாதிரி எப்படி வெளிப்படுத்துவது என்கின்ற குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு என்ன இருந்தாலும் அம்மா ஒன்று நம்முடைய நன்மைக்காகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு மன முதிர்ச்சி ஏற்பட்டு டக்குன்னு நேரடியாகவே சில விஷயத்தை அம்மா இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சம்மதம்னா இதை செஞ்சுக்கலாம் என்கின்ற மாதிரியாக பட்டு என்று பட்டாசு போல வெடித்து சிலவற்றை வெளிப்படுத்துகின்ற நாளாக இந்த நாள் அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இதே மாதிரியான தைரியம் தொழில் வேலை அமைப்புகளில் இன்றைக்கு ஏற்படும். வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல இன்றைக்கு ஒளிச்சந்திரன் இருக்கிறார். அவரே 8ஆம் அதிபதியாக இருந்து எதிர்பாராத தனலாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள். சிலருக்கு பார்த்திங்கன்னா இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. ஒருத்தட்ட வேலைக்காக பணம் கொடுத்தேன், ஒரு தொழிலுக்காக பணம் கொடுத்தேன், ஒரு நிலம் வாங்குவதற்கு வீடு வாங்குவதற்கு பணம் கொடுத்தேன், நம்பி கொடுத்தேன். ஆனால் அவர் அப்போ மட்டும் தேனொழுக பேசினார், இப்போ ஆளையே காணோம், அந்தர்த்தியானமாகி விட்டார்னு சொல்லுவாங்க. நான் பார்க்க போகும்போதெல்லாம் காணாது போயிடுறாரு. ஆனால் மற்றவங்க சொல்லும் போதெல்லாம் இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன் இப்போ தான் பார்த்தேன்றாங்க. நான் போய் பார்க்கும்போது அவர் இல்லை.
இந்த மாதிரி ஒரு பணத்தை, நியாயமாக உழைத்த பணத்தை கொடுத்து விட்டு கடுமையாக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து ஒரு 5 நாட்களுக்குள் நீங்கள் உண்மையாக உழைத்த பணம் உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய அத்தனை நல்லதுகளும் நடக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வாக்கு பலிதம் ஏற்படும். இதனால் வரைக்கும் நிறைவேற்ற முடியாத ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் இந்த நாளுக்கு உண்டு. நீர்த்தொழில் செய்பவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பால் மாடுகள் வைத்திருக்கக்கூடியவர்கள், பால் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, தண்ணீர் மற்றும் டீக்கடை, பேக்கரி போன்ற தண்ணீரை, பாலை சூடு செய்து அதன் மூலமாக உணவுப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் எளியவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கையில் வச்சுக்கிட்டே விற்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் செய்யக்கூடிய தனுசுவினருக்கு தன்னிறைவான லாபம் வரக்கூடிய, பணவரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மகா உன்னதமான நாள். 7ஆம் அதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே பௌர்ணமி சந்திரனாகி குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பான நாளுங்க இன்றைக்கு. குரு, சுக்கிரன், ஒளிச்சந்திரன் மூவருமே இன்றைக்கு ஒரு சிறப்பான அமைப்பில் உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்கிறாங்க. இந்த மாதிரி என்றைக்கோ ஒரு நாள், வருடத்திற்கு ஒரு நாள், அத்தி பூத்தார் போல ஒரு நாள், குறிஞ்சி மலர் பூத்தார் போல ஒரு நாள், 12 வருஷத்துக்கு ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் தாங்க ஒரு மாதிரியான அமைப்புகள் கிடைக்கும். இன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு நல்ல நாளுங்க. இன்றைக்கு எதை செய்கிறீர்களோ அது உங்களுக்கு நல்ல விதமாக பல்கி பெருகும். ஆகவே நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதை அடைவோம் என்கின்ற அந்த முத்தத்துவம் இன்றைக்கு உங்களுக்கு முத்தாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கு ஒரு நல்ல ஆரம்பம். எந்த நாளாக இருந்தாலும், ஓய்வு நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு விஷயத்தை இன்றைக்கி கண்டிப்பாக ஆரம்பித்து வச்சுருங்க. ஒரு குடும்பத்திற்கு நல்லது செய்யணும், நடக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு குடும்ப நல்லதை ஆரம்பித்து வையுங்கள். ஒரு மனக்கட்டுப்பாடு வேண்டும். இந்த பழக்கத்தை விட்டுறணும். இவரை பார்ப்பதை விட்டுவிட வேண்டும். இந்த பழக்கம் வேண்டாம், இந்த செய்கை வேண்டாம், இது நமக்கு ஒத்து வராது என்பது போன்ற ஒன்றை கைவிட வேண்டும் அல்லது ஒன்றை கை கொள்ள வேண்டும் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மனம் சாந்த நிலையில் இருக்கக்கூடிய தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. அத்திப்பூத்தார் போல இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளை அனைவருமே மிக நல்ல விதமாக உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்குதுங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல இன்றைக்கு பௌர்ணமி அமைப்புகள் ஏற்படக்கூடிய நிறைவான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 12ஆம் இடத்துல செலவுகள் ஏற்படுமே ஐயா? ஆமாங்க, செலவுகள் ஏற்படணும்னா பணம் வரவு வரணும் இல்லையா? எவ்வளவு நாளைக்கு தாங்க காசை கடனாகவே வாங்கிக்கிட்டு இருக்கிறது? ஒரு நல்ல விதமான வருமானம் வந்து அந்த வருமானத்தை நல்ல விதமாக 12ஆம் இடத்தின் வழியாக செலவு செய்யக்கூடிய தன்மை. ஒரு பெண்ணுக்கு நகை வாங்கினேன், ஒரு பையனுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டினேன் அல்லது ஃபீஸ் கட்டுறதுக்காக எடுத்து வச்சேன், அடுத்த வருஷ படிப்புக்கு இப்போவே சேர்த்து வைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு பொறுப்புள்ள தாயாக, தந்தையாக அந்த கும்பராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பயணம், வெளிமாநில பயணம் போல தூர பயணங்கள், அதன் மூலமான நன்மை, தூர இடங்களிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா வடமேற்கு திசையிலிருந்து இப்போது எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வடமேற்கு மாநிலங்கள்னு சொல்லப்படக்கூடிய மகாராஷ்டிரா போன்ற, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து தொழில் தொடர்புகளை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அங்கிருந்து வரக்கூடிய பண வரவுகள் நன்றாக இருக்கக்கூடிய நிலைமைகள் நல்ல அமைப்புங்க. இன்னைக்கு பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஓரளவுக்கு நிம்மதி இருக்குங்க. கணவருடைய ஆரோக்கியத்தை பார்த்து, கணவருடைய பொருளாதார நிலைமையை பார்த்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண் மக்கள், அதிலும் குறிப்பாக குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய கல்வி நிலைமை நன்றாக இல்லை, நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய சிறப்பு யோக நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு வெற்றியும் லாபமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். 11ஆம் இடத்தில் ஒளிச்சந்திரன் அமர்ந்திருக்க அவர் தன்னுடைய 5ஆம் பாவகத்தையே பார்க்கக்கூடிய சிறப்பு யோக நாளாக, அதிர்ஷ்ட தேவதை பக்கத்திலேயே வந்து உட்காந்துக்கிட்டு மடியில் வந்து உட்கார்ற நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். ஐயா, இந்த நாள் வந்து அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வருதுன்றதுக்காக நம்ம வீட்டை பூட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். இன்றைக்கும் நாளைக்கும் மிகச்சிறப்பான ஒரு நாள். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் என்னென்ன விஷயங்களில் முன்முயற்சிகள் எடுத்திருக்கிறீங்களோ, ஒரு விடாமுயற்சியாக எதை பின்பற்றி கொண்டே போகிறீர்களோ, கோல்னு ஒன்று வச்சுருப்போம் இல்லையா? இது என்னுடைய வெற்றி கம்பம். இந்த வெற்றி கம்பத்தை தொடைவதற்காகவே நான் ஓடி வந்து கொண்டிருக்கிறேன், முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன், தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான ஒரு இலக்கு நோக்கிய பார்வையில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கும்
நல்ல வெற்றி, அந்த வெற்றி கம்பத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள், உதவிகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கு அருமையான யோக அமைப்புகள், கருப்பு நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 12ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் ஒளிச்சந்திரன் என்பது ஒரு நிலையில் சனியின் காரகத் தொழில்கள் என்று சொல்லப்படக்கூடிய கனிம வளங்கள் சம்பந்தப்பட்டவர்கள், நிலத்திற்கு அடியே தோண்டி எடுக்கக்கூடிய சில பொருட்கள் சம்பந்தப்பட்டவர்கள், நிலக்கரி சார்ந்த துறை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், இரும்பு போன்றவைகள் மற்றும் ஒரு படகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றிலும் பணிபுரியக்கூடிய அனைவருக்குமே நல்ல விதமான தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு. ஜோதிட ஆர்வமுள்ள சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ஒரு மிக முக்கிய ஜோதிட விளக்கமாக, இந்த 5ஆம் பாவகம்னு சொல்லப்படக்கூடிய இடத்த பூர்வ ஜென்ம பாவகம், பூர்வ ஜென்ம வீடுன்னு சொல்கிறாங்களே, இது உண்மையிலேயே இந்த பூர்வ ஜென்மம் என்பதற்கான, பூர்வ புண்ணியம் என்பதற்கான என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, 5ஆம் பாவகத்தை புத்திர பாவகம் என்கின்ற ஒரு பழமையான மூல நூல்கள் சொல்லப்படுகின்ற அதே நேரத்தில் இடையில் வந்த நூல்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுது. ஜோதிடத்தினுடைய ஒரு தாத்பரியமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு விஷயம் தெரியலன்னா நம்ம அதை தெய்வங்களோடு சம்பந்தப்படுத்தி பேசுவது நம்முடைய ஒரு இந்திய கலாச்சாரத்தினுடைய மரபு. இன்னொன்றும், ஒரு உயர்ந்த ஒன்று கிடைச்சா அது நேரடியாக தெய்வத்திடமிருந்து வந்தது என்று சொல்லுவதும் நம்முடைய அமைப்பு தான். ஒரு தெய்வமே அருளியது, ஒரு இன்னார் அவதரித்தார், இன்னார் கொடுத்தார் என்பது மாதிரியான அமைப்புகளில் ஒன்று தெரியாமல் போய்விடுகிறது என்கின்ற பொழுது அந்த இடத்துல ஏதோ ஒரு மறைபொருள் மறைந்திருக்கிறது என்பதற்காக 5ஆம் இடத்தின் பலன்களை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதாவது, ஒருவர் பிறக்கும் போதே ஏழையாக பிறக்கிறார், ஒருவர் பிறக்கும் போதே கோடீஸ்வரராக பிறக்கிறார். இந்த இடத்துல ஒரு குழந்தை ஏழையின் வீட்டில் பிறப்பதற்கும் ஒரு குழந்தை பணக்காரனுடைய வீட்டில் பிறப்பதற்கும் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லையா? ஒருவர், 2 பேருமே குழந்தைங்க தான், 2 பேருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லை. ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, குழந்தை தானே, குழந்தையும் தெய்வமும் ஒன்று தானே. அந்த தெய்வ குழந்தைகள் ஒன்று ஏன் வசதியான வீட்டில் பிறக்கிறது, ஒன்று ஏன் வசதி இல்லாத வீட்டில் பிறக்கிறது என்பதை அறிய முற்பட்ட நம்முடைய ஜோதிட ஞானிகள் இந்த இடத்துல சிந்தனை தேங்குவதை அறிந்து, சிந்தனைக்கு இந்த இடத்துல முட்டு கிடைப்பதை உணர்ந்து, இந்த இடத்துல தான் மறைபொருள் ஸ்தானமாக இந்த குழந்தைக்கு ஒரு முற்பிறப்பு இருக்கக்கூடும், அந்த முற்பிறப்பின் மூலமாக செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இந்த குழந்தை இப்பிறப்பில், அதாவது சென்ற பிறப்பு கர்மால நீங்கள் நல்லவைகளை செய்திருந்தீர்களே ஆனால் இந்த ஜென்மத்தில் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறக்கிறீர்கள். சென்ற முந்தைய பிறவியில் நீங்கள் ஏதேனும் பாவச் செயல்களை செய்திருந்தீர்களே ஆனால் இந்த பிறவியில் வாழ்க்கையின் இளமை அமைப்புகளில் கஷ்டப்படுகின்ற அமைப்புகளில் பிறக்கிறீங்க அப்படின்னு இந்த பூர்வ ஜென்ம அமைப்புகளை இந்த 5ஆம் பாவகத்தோடு பொருத்தி சொன்னாங்கங்க. ஜோதிடத்தை ஒரு விஞ்ஞானமாக சொல்லக்கூடிய ஜோதிடன் நான். இந்த இடத்துல நான் கண்டிப்பாக ஒரு மாதிரியாக ஒரு தடுமாறக்கூடிய விளக்கத்தை தான் கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஏனென்றால் யாருக்குமே, யாராக இருந்தாலும், மனிதனாக பிறந்த எவர் ஒருவராலும் முன் ஜென்ம கர்மா என்பதை நேரடியாக நிரூபிக்கக்கூடிய வகையில் விளக்கவோ அறியவோ முடியாது என்பது தான் உண்மை. இதையே அடுத்த ஜென்மாவிற்கும் சொல்லலாம். ஏனென்றால் 12ஆம் இடத்துல கேதுன்னு வந்துட்டாலே அடுத்த பிறவி இல்லை என்பது ஜோதிடத்திலேயும் ஒரு விளக்கமாக, ஒரு ஸ்லோகமாகவே சொல்லப்படுகிறது. ஆக இந்த முந்திய பிறவி என்பது 5ஆம் இடத்தையும், அடுத்த பிறவி என்பது அடுத்த பிறவி எப்படி இருக்கும் என்பதை அறிவது 12ஆம் பாவகத்தையும், மோட்சஸ்தானம்னு சொல்லுவோம், அந்த பாவகத்தையும் குறிக்கக்கூடியது. ஆகவே இந்த இடத்தில் மற்ற எல்லாம் சரியாக இருக்கும் பொழுது இதுவும் சரியாகத்தானே இருக்கும் என்கின்ற யூகத்தின் அடிப்படையில் தான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது, மோட்சஸ்தானம் என்பது 5, 12ஆம் இடங்களாக சொல்லப்பட்டு அது ஜோதிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றனவே தவிர மற்றபடி நிரூபிக்க முடியாத ஒரே ஒரு பாயிண்ட் இந்த இடம் தாங்க. மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் இங்கே பூமியிலேயே ஜோதிட சாஸ்திரத்தில் நிரூபித்து விடலாம். 5ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு குழந்தை இருக்காது, ஆண் குழந்தை இருக்காது, பெண் குழந்தைகளாக இருக்கும். இது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மையாக பாதிக்கப்பட்ட ஒருவரை கொண்டு வந்து நிறுத்தி விடலாம். 6ஆம் பாவகம் இப்படி இருந்தால், 7ஆம் பாவகம் இப்படி இருந்தால் திருமணம், இது போன்ற அமைப்புகளில் சிக்கல்கள் இருக்கும், அதையும் நிரூபித்து விடலாம். ஆனால் இந்த 5ஆம் பாவகத்தின் அடிப்படையில் இவர் ஏழையாக இருக்கிறார், பணக்காரராக இருக்கிறார் என்பதை தாங்க நிரூபிக்க முடியாது. அதை போலவே அந்த 12ஆம் பாவகத்தில் மோட்சஸ்தானம் என்பதையும் தான் அடுத்த பிறவியில் நீங்கள் இப்படி இருப்பீர்கள் என்பதையும் நிரூபிக்க முடியாத இந்த 2 பாவங்களை மட்டும்தாங்க கண்டிப்பாக ஜோதிடத்தில் சொல்ல முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.